அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் யூனிலேட்டரல் அண்ட் பைலேட்டரல் ரெண்டுமே மாறி மாறி கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை கேட்டால் அதை எழுதுங்க, அதை கேட்டால் இதையும் சேர்த்து எழுத பழகிக்கிங்க. ஏன்னா ரெண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைஞ்ச மாதிரி வரக்கூடிய விஷயங்கள். இதை பார்த்தா அதை பார்த்தா மாதிரி தான். ஸோ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட் ஒரு தலைபட்ச ஒப்பந்தம்னு அர்த்தம், ஒரே ஒரு கான்செப்ட்னு அர்த்தம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாட் இஸ் யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட்? இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் புரிய வருதான்னு பார்த்துடலாம். யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட் என்பது ஒரு தலைபட்ச ஒப்பந்தம் ஆகும். ஏ என்கின்ற நபர் இங்கே இருக்காரு, பி என்கின்ற நபர் இங்கே இருக்கார். ஏ பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாரு, பி பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரை பற்றி தெரியாமல் இருக்காரு, இல்லை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காரு. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஒரு தலைபட்ச ஒப்பந்தம். இதில் ஒரு பக்கம் மட்டுமே வாக்குறுதி இருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் வாக்குறுதி இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு, ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. அதை மற்றவர் செயலின் மூலம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்தால் மட்டுமே இந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது வரைக்கும் ஆஃபராகவே தான் நீடிச்சிட்டு இருக்கும். மற்றவருக்கு இதில் கடமை இருக்காது. தேவையில்லாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக கடமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் செஞ்சு ஆகணுன்ற கடமை இவருக்கு இல்லை, பிக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான இது கான்ட்ராக்ட் இது கிடையாது, யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட்ன்றது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க வரும்போது இன்னும் தெளிவாக புரிய வந்துடும். அவர் செயலாற்றினால் மட்டுமே இது ஒப்பந்தமாக உருவாகிறது. அருமையாக சொல்லி முடிச்சுட்டாங்க பாருங்க. இவர் தன்னுடைய கடமையை செய்தால் மட்டுமே இது ஒரு கான்ட்ராக்டாக உருவாகுது. ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் உருவாகுது. இல்லுஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது மிக மிக எளிமையாக புரிய வந்துடும். என்ன இவர் சொல்லிட்டு இருக்காரு நம்மளுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி. இல்லுஸ்ட்ரேஷனை பார்த்தம்போது மிக தெளிவாக புரிய வந்துடும், இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. உதாரணமாக ஏ என்பவர் ஒரு அறிவிப்பை விடுகிறார், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, இல்லை ஒரு நோட்டீஸ் விடுறாரு. காமனா என் நாயை கண்டுபிடித்து கொடுத்தால் ரூபாய் 5000 தருவேன். அங்கங்கே பார்ப்பீங்க மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டுட்டு கண்டுபிடித்து கொடுத்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய போஸ்டர் பார்த்துருப்போம். யார் அந்த நாயை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் ஏயின் ஒப்பந்தத்தை, இந்த இடத்துல ஏ மிஸ் ஆயிடுச்சு, ஏயின் ஒப்பந்தத்தை செயல் மூலம் ஏற்றுக்கொள்கிறார்னு அர்த்தம். இவர் இந்த டாகை கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஏ உடைய ஆஃபரை இவர் செயல் மூலம் கண்டுபிடித்து தருகின்ற இந்த செயல் மூலம் இந்த ஆஃபரை இவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. இதோட இந்த இடத்துல அக்ரிமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, 5000 கன்சிடரேஷன் கொடுத்துட்டாருன்னா இந்த கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டாக மாறிடும். இவ்வளோதான் கான்செப்ட். எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்க, ரிவார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிலேட்டரல் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பைலேட்டரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதலைபட்ச ஒப்பந்தம்னு அர்த்தம். இதில் யார் இவர் பணத்தை கொடுக்க தவறினால், ஏ என்கின்ற நபர் பணத்தை கொடுக்க தவறினால் வழக்கின் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா திஸ் கான்ட்ராக்ட் ஆஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஆனால் பைலேட்டரில் அந்த மாதிரி வராது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரு தரப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் நடக்கும். இந்த யூனிலேட்டரில் ஒரு தரப்பினருக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு தரப்பினருக்கு தெரியாது. அவர் செயலின் மூலம் அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஆனால் பைலேட்டரில் அப்படி கிடையாது. ஏ என்கின்ற நபருக்கும் பி என்கின்ற நபருக்கும் இதுதான் கான்ட்ராக்ட்னு தெரிய வந்துடும். இதுதான் வித்தியாசம். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா கான்ட்ராக்டும் பைலேட்டரில் வரக்கூடிய விஷயங்கள், ஒரு சில கான்ட்ராக்ட் மட்டும்தான் யூனிலேட்டரில் வரக்கூடிய விஷயங்கள். ஒரு தலைபட்சம் இருதலைபட்சம்னு சொல்லலாம். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். கார்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி இன் 1893 அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பாலிக் ஸ்மோக் பால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் கம்பெனி. அது ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த மெடிசன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா, யார் இந்த ஸ்மோக் பாலை பயன்படுத்தியும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னு ஒரு வைரஸ் அந்த ஏரியாவில் பரவிக்கிட்டு வருது. இந்த ஸ்மோக் பாலை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணாத போயிடும்.
நாங்கள் சொல்கிற விதிமுறைகளின்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பயன்படுத்தியும் உங்களுக்கு பார்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸாக போகலைன்னா நாங்கள் 100 யூரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ இது யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட். ஒரு தரப்பினர் மட்டும் ஆஃபரை விட்டுட்டாங்க. இப்போ இதை யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அதை யார் முறையாக அவங்க சொல்கிற அந்த கிரிட்டேரியா பிரகாரம் யூஸ் பண்ணுறாங்களோ, விதிமுறைகளின்படி உபயோகப்படுத்துகிறார்களோ, அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதற்கு பயனாளியாக மாறுவாங்க. இல்லைன்னா பயனாளியாக மாற மாட்டாங்க. மிஸ்ஸஸ் கார்லில் என்றவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மோக் பாலை வாங்குறாங்க. அவர்கள் என்ன விதிமுறைகள் படி சொல்லப்பட்டிருக்கோ அது படி உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மட்டும் அவங்கள விட்டு போன மாதிரி தெரியல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனிக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. அந்த விண்ணப்பத்தில் எனக்கு நீங்கள் சொன்ன விதிமுறைகளின்படி நான் உங்களுடைய அந்த ஸ்மோக் பாலை உபயோகப்படுத்தினேன், ஆனால் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் போகவில்லை, அதனால் நீங்கள் $100 கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர மறுக்கிறார்கள். ஆனரபிள் கோர்ட்டில் போகுது. கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னபடி அவர்களுக்கு அந்த தொகையை கொடுக்கணும். நீங்கள் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் அவங்க மிக தெளிவாக சொல்கிறாங்க. அதன் பிறகு அதுபடி செஞ்சும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸா நோய் போகலை, அதனால் $100 கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இன்னும் தெளிவாக இந்த கேஸ் ஸ்டடிலாம் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக, ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும், முக்கியமான கேஸ் ஸ்டடி மட்டும் தனி வீடியோவாக போடப்படும். அதனால் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்குங்க, பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.